सत्य है, सत्य है, सत्य है, राम नाम सत्य है. இதை பற்றியான பகவானின் நாம சந்நிதி. பிரதானமாக உற்சவத்தை பற்றி தான் பேச போகிறோம். பகவானுக்கு உருவம் இல்லை, பெயர் இல்லை, இந்த இடம் இல்லை, அவனுக்குன்னு ஒரு க்ஷேத்திரம் இல்லை அப்படின்னு தான் வேதம் சொல்கிறது. அதே வேதம்தான் யார் யார் என்னை எப்படியெல்லாம் ஆசிரிக்காலோ அவர்களுக்கு நான் அப்படி இருப்பேன்னும் உரிமையும் கொடுக்கிறது. ஒரு பெயரும் இல்லாதவனுக்குத்தான் 1000 பெயர்கள் போரலை, அனந்தம் பெயர்கள்னு சொல்கிறோம். இதனால் என்ன ஏற்படுறதுன்னு சொன்னால், சில பொது பெயர்கள் கூட அவரவர்கள் எடுத்துகிட்டு போயிட்டதுனாலே அது அவளுக்கு தான் அப்படிங்கிறாம ஆயிடுச்சு. இதுக்கு பேர் ஐடென்டிஃபிகேஷன் கிரைசிஸ்னு பேர். எல்லாருக்கும் தான் அப்படிங்கிறது ஒரு உணர்வு ஒன்று உண்டு, அது ஆத்ம உணர்வு. அது அவ்வளோ சுலபத்தில் புரிஞ்சிக்க முடியாது. அகம் பிரம்மாஸ்மின்னு ஆதிசங்கரன் சொன்னார், இரண்யகசிபுன்னு சொன்னார். வார்த்தை ஒன்று தான், ஆனால் அர்த்தம் வேறு. ஆதிசங்கர் அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னால் என்னுள்ளே கடவுள் இருக்கிறான், நான் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்னுள்ளேயும் இருக்கிறான்னு ஒத்துண்டார். ஆனால் இரண்யகசிபு அப்படி இல்லை, நான் மட்டும்தான். அதான் வித்தியாசம். வேறு சில பொது பெயர்கள் நல்லகாலம் பிரம்மத்தை இன்னும் எங்களை சேர்ந்தது தான் இன்னும் யாரும் சொல்ல, யாருமே எங்களுதுன்னு சொல்லிக்காமல் விட்டுட்டான். ஈஸ்வரன்ற வார்த்தை பொது வார்த்தை, ஆனால் ஈஸ்வரன்னா சைவாளுக்கு போயிடுச்சு. பெருமாள் அப்படிங்கிறது பொது வார்த்தை, அதை வைஷ்ணவா எடுத்துக்கிட்டான். இதெல்லாம் பொது வார்த்தைகள் பிரம்மம்னு சொல்கிறதுக்காக. எப்படி கடவுள்ன்ற வார்த்தை இன்னாருக்குன்னு உண்டோ? பிரபுன்ற வார்த்தை மாதிரி ஏராளம் அவன் இவன்னு சொல்லிடுவோம். இன்னதுன்னு சொல்லாமே எல்லாம் அவன் பார்த்துப்பான். அவன் யார், எந்த அவன், இதெல்லாம் ஒரு பொது வார்த்தைகள். இப்போ ஒருத்தர் கிருஷ்ணனை லாலனை பண்ணுறவா அவன் பார்த்துப்பான்னு சொன்னால் ஏத்தாப்பில் இருக்குவன் ராமனை லாலனை பண்ணுறவன் நம்ம கடவுளை தான் சொன்னான்னு நினச்சிட்டு போயிடணும். உடனே யார் சொல்கிற அவன் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. பொது பெயர்களை அதுக்காக தான் வச்சு. அப்படி வந்த பெயர்களில் சில பெயர்கள் சிலதுக்கு சூட்டினாதான் புரியும் அப்படிங்கிறதுக்காக வந்தது. இப்போது பிரசித்தியாக சனாதனம்ன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறா இல்லையா? அப்போல்லாம் மனுநீதின்னு சொல்லி கொஞ்ச நாள் அப்படி காலம் ஓடிட்டு, அதில் இருக்க சில வார்த்தைகள்லாம் இப்போ எல்லோரும் சொல்கிறதுக்கே பயப்படுறான். வர்ணங்கள், ஆசிரமங்கள் அப்படின்னா இப்போ யாருக்கும் என்னன்னு தெரியாது. ஏன்னா தனியாக இருந்து எங்கேயாவது பார்த்தாதானே அதெல்லாம் சொல்ல முடியும். எல்லாம் கலந்து போனதுக்கப்புறம் என்னத்தை பிரிக்கிறது? எங்கேயாவது புஸ்தகத்தில் மட்டும்தான் இருக்கும். அதனால் வர்ணாசிரமிகள்னாக்கா அந்தந்த வர்ணங்களை அடாப்ட் பண்ணுறவா. அடாப்ட் கூட பண்ண வேண்டாம், குறைஞ்சபட்சம் நம்பிக்கை இருக்கணும். நான் இந்த வர்ணத்தை சேர்ந்தவன், இந்த ஆசிரமத்தை சேர்ந்தவன் அப்படின்னும் இதை மாதிரி எங்களில் வழக்கம் உண்டுன்னு குறைஞ்சபட்சம் ஒத்துக்கணும். அப்படி இல்லாதவன் என்ன சொல்லணும்? அதிவர்ணாசிரமின்னு சொல்கிறோம். அதை மீறினவன்னு சொல்கிறோம். அதனால் இவன் மனுஷன் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இந்த வர்ணாசிரமத்திலே சில வார்த்தைகள் உண்டு, அதில் ஒன்றுமே காண கிடைக்கல. இப்போது வர்ணங்கள் அப்படிங்கிறதும் ஆசிரமம் ரெண்டுமே இல்லை. ஏன்னா அதோடைய உண்மையான வார்த்தை அர்த்தத்தில் இல்லை. அதெல்லாம் வர்ணங்கள்னால் பிராமணனும் சத்திரியனும் வைசியன் சூத்ரன். இந்த சூத்ரன்ற வார்த்தையை கேட்டவுடனே எல்லாருக்கும் ஒரு கோபம் வந்துடும். சூத்ரன்னா கைங்கரியம் பண்ணுறவன் அர்த்தம். அவ்வளோதான். இன்றைக்கி எல்லோரும் கைங்கரியம் பண்ணி ஊழியம் பண்ணி சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. எல்லோரும் சூத்ரர்கள் தான். யார் சூத்ரர்கள்? இன்னும் கேட்டால் இப்போ சூத்ரர்கள் கூட கம்மி ஆகிட்டான்.
எல்லாரும் வியாபாரம் தான். பகவான்கிட்டயே நான் இத்தை பண்ணுறேன் அத்தை கொடுக்குறியா? எல்லோரும் வியாபாரிகள் தான். பக்தியே வியாபாரம் தான். ஆனால் தமிழில் இதுக்கு ஒரு அழகான வர்த்தம் உண்டு. அது யாரும் கோவப்படாத வார்த்தைகள். அதை விட்டுட்டோம், நம்ம அதை பயன்படுத்துறது இல்லை. தமிழ்நாட்டிலே இருந்துட்டு அழகான இந்த வார்த்தையை நம்ம யாருமே பயன்படுத்துறதில்லை. வேதியர்கள், வேந்தர்கள், வணிகர்கள், வேளாளர்கள் அப்படின்னு சொன்னால் யாருக்கும் கோபம் வராது. சில வார்த்தைகள் சம்ஸ்கிருதத்தை சொல்லும்போது தமிழை திட்டினா யாருக்கும் கோபம் வராது. இங்கிலீஷில் திட்டா ராஸ்கல்லாம் பயங்கர கோபம் வந்துடும். அது இந்த பாஷத்துக்குள்ள கௌரவம் அது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் கேட்காத ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது சில நேரத்தில் சந்தேகம் ஏற்படும், சில நேரத்தில் கோபம் ஏற்படும். இப்படி வந்த வார்த்தைகளை எடுத்துட்டா வேதியன்னு சொன்னால் சகல பேரும் வேதம் ஓதணும். ஏதோ பிராமணர்கள் இன்றைக்கி யாருமே ஓதலைங்கிறது வேறு விஷயம். அந்த கைங்கரியம் பண்ணுற அந்த வேளாளரை தவிர பாக்கி எல்லாருக்கும் வேதம் உண்டு இருந்தது. எல்லோருக்கும் பூணல் இருந்தது, அடையாளம் இருந்தது. ஒவ்வொருத்தராக விட்ட உடனே பிராமணன் பெருசாக போயிட்டான். இப்போ இதனால் மட்டும்தான் அடையாளம் காணப்படுகிறான். அவனுக்கு கூட இருக்கிற கச்சம் கிடையாது, குடுமி கிடையாது. தெளிவாக சொல்கிறது, இது ரெண்டும் இல்லாது செய்யக்கூடிய அத்தனை தர்மமும் வீண். யார் கேட்குறான்? யார் கேட்குறான்? அதனால் அதுக்கெல்லாம் ஒன்றும் அர்த்தம் இல்லை. அதெல்லாம் போயிடுது. திருப்பி அதெல்லாம் கொண்டு வர முடியுமா? அது கொண்டு வர வேண்டாம். அதில் இருக்க குணங்களை புரிஞ்சினோம்னால் அது இருக்குன்னு காண்பிக்க முடியும். அது எந்த இடத்துல சுலபமாக கொண்டு வர முடியும் அப்படின்னு பெரியவர்கள் எல்லாம் சொல்லி வச்சிருக்கு. சாதாரணமாக வேதியன்ற வார்த்தை ஒரே ஒரு வேத தம்பினா ஒன்றும் வேண்டாம். ஒரு காயத்ரி சொல்கிறவன் வேதியன். யாராவது ஒத்துப்பாளா? யாரும் ஒத்துக்க மாட்டான். யாரும் ஒத்துக்க மாட்டான். அதே ரீதியில் நான் இன்னொன்று சொல்ல முடியும். இப்போது சப்த மந்திரங்களும் ராமநாமத்தை அடக்கம். ராமநாமம் சொன்னால் அவன் வேதியன்னா யாராவது ஒத்துப்பாளா? ஒத்துக்க மாட்டான். ஒத்துக்க மாட்டான். அதே 2 வேதம் படிச்சுட்டான்னா அவனுக்கு திவேதின்னு பேர். 3 வேதம் தெரிஞ்சவனான்னா திரிவேதின்னு சொல்கிறது. 4 வேதம் தெரிஞ்சால் சதுர்வேதின்னு சொல்கிறது. இந்த 4 வர்ணமும் இல்லாமல் அதிவர்ணாசிரமிகள்னு சொன்னால் போக்கிரியாக இருந்தாலும் அதிவர்ணாசிரமி இல்லை. இதெல்லாம் தாண்டின ஒன்றும். இதெல்லாம் ஒரு வழிமுறைகளை வச்சுட்டு பகவானுடைய தர்மத்தை ஸ்மிருதிகள் சொன்னபடி கேட்கத்தாக உள்ள வழிமுறைகள். அதை தாண்டி நேரடியாக எனக்கு பகவானே போதும்னா ஒரு ஜாதி உண்டான்னா உண்டு. அதுதான் பாகவத ஜாதி. இந்த 4ம் இல்லாத பாகவதனாக வந்ததுக்கப்புறம் அவன் இந்த 4த்தை ஏதாவது ஒரு அடையாளம் வச்சுட்டான்னா அவன் 2ஆம் கட்டான்னு அர்த்தம். அவன் அதுவும் இல்லை இதுவும் இல்லை. அவனால் தான் இப்போ ப்ராப்ளம் எல்லாம். பாகவதன் என்ன அர்த்தம்? பகவானை நம்புபவன், அவ்வளோதான், வேறு ஒன்று. பகவானுக்கு பொதுவாக வாழ்க்கையை நடத்துகிறவன் யாராக இருந்தாலும், அது ஆண் பெண் அலி யாராக இருந்தாலும் அவர்கள்லாம் பாகவதர்கள். அதனால தான் பகவான் இந்த மாதிரி வரும்னு தெரிஞ்சு தான் கீதையில் சொல்லும்போது பக்தங்கிற வார்த்தையை போட்டான். பக்தன்னு போட்டு யார் போல பக்தன் இருக்கணும்னு சொன்னால், எந்த பக்தன் பகவானை நினச்சிட்டு இருக்கவன் பக்தங்கிறது வேறு விஷயம். பகவான் எல்லா பக்தாரையும் நினச்சிட்டு இருக்கேன்னு அவன் சொல்கிறான். அதெல்லாம் வெளிப்படையாக தெரியுது. விதுரருடைய விஷயத்தில் தெரிகிறது, குந்தியோடைய விஷயத்தில் தெரிகிறது, சபரி விஷயத்தில் தெரிகிறது. இந்த மாதிரி பலது இருந்துருக்கு. எதுக்கு இந்த சர்ச்சைன்னு கேட்டால், நமக்கு ஒரு கிரைசிஸ் இருக்குது இப்போது. நானும் அதை தேடி தேடி பார்க்குறேன், கிடைக்கல. அதுக்காக சும்மா விண்ணப்பிச்சுக்கிறேன். பாகவத ஆராதனைன்னு சொல்லிடுறான். இப்போ பாகவதானா இதுக்கு நடுவுக்கு முன்னாடியே ஒரு தகராறு ஒன்று வந்துருக்கு. வைஷ்ணவர்களில் இந்த பிராமணாலாக இருந்தால் அவர்கள்லாம் வைஷ்ணவர்கள்னும், பெருமாளை நம்புற இதர ஜாதிக்காரெல்லாம் பாகவதான்னு அவா சொல்லிவிட்டான். இதுபோல் அநியாயம் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது.
இதை போல் அநியாயம் வேறு எதுவும் கிடையாது. அதனால் இப்போ நம்மளே பாகவத ஆராதனைன்னு சொன்னால் ராகம் தாளத்தோட பாட தெரிஞ்சவா, ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் பண்ண தெரிஞ்சவா அப்படின்ற அர்த்தத்தோடு நின்று போயிடுச்சு. அவ்வளோதான். நாமோ இங்கே பண்ண போகிறது பக்த ஆராதனை. பக்த ஆராதனைனா எல்லாருமானா எல்லாரும் தான் ஒரு ரீதியில், ஆனால் எல்லாரும் இல்லை. நாமத்தோடு இணைஞ்சவாளை, நாமம் எழுதுகிறவாளோ சொல்கிறவாளோ நாம கைங்கரியம் பண்ணுறவாளையோ நம்ம ஆராதிக்கிறது. இது அவ்வளோ சுலபம் இல்லை. இது அவ்வளோ சுலபம் இல்லை. சில நேரத்தில் அதில் எப்படி வந்துடுவான்னா, யாராவது ஒருத்தர் இதில் பழக்கப்பட்டவா யாரையா ஒருத்தர் கூட கொட்டினா அவளுக்கும் கொடுங்களேன்னுவா. ரொம்ப நிர்பந்தமாயிடும், ரொம்ப நிர்பந்தமாயிடும். அவர்கள் சும்மா வந்தவா, சும்மா வந்தவா. அப்போ நாங்கள் கொடுத்துருவோம், விடமாட்டோம், விடமாட்டோம். எந்த அர்த்தத்தில் கொடுப்போம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, எப்போ இந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்தானோ அவன் நாமத்தை ஆசிரியருக்கு வந்தான், இல்லைன்னா இங்கே வர முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதனாலே நம்ம எப்போவுமே இப்போ என்ன சொல்கிறோம்னா, நாம பக்தர்களை ஆராதிக்கிறோம், நாமும் சொல்கிறவாளை ஆராதிக்கிறோம். நாமும் சொல்கிறவாள் பல விதமாக இருக்கா. நாமும் சொல்கிறவான்னு இருப்பா, நாமத்தை நினைக்கிறவான்னு இருப்பா, நாமத்தை காதால் கேட்குறவா இருப்பா, இல்லை நாமத்துக்காக 2 ஊழியம் பண்ணுறவா இருப்பா. யாராக இருந்தாலும் அவர்கள் இதில் சேர்ந்துடுவான். இதுக்கு எங்கே உரிமை கிடைச்சதுன்னு சொன்னால் பிரகலாதன் தான் அதுக்கு உரிமை. பிரகலாதன் தான் சொல்லும்போது நவவித பக்தின்னு சொன்ன, அஷ்டாங்க யோகம் மாதிரி 8 நிலைகளை சொல்லாமல் இதில் ஏதாவது ஒன்று செஞ்சிருந்தாலும் அது பக்தி தான். அதில் முதல் பக்தியாக நான் எப்பவும் எடுத்துக்கிட்டு நமஸ்கார். ஒன்றும் தெரிய வேண்டாம் இந்த கலியுகத்தில், நமஸ்காரம் பண்ண தெரிஞ்சிட்டியானா போதும், ஒன்றை போல் உயர்ந்தவன் கிடையாது. அது ரொம்ப 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 கஷ்டம். எது சுலபமானதோ அதில் தான் கர்வம் தலைக்கு மேலே இருக்கும். நமஸ்காரம் பண்ண மாட்டா, நீங்கள் வேணால் கவனிச்சுக்கோ, நான் சொன்னதை எடுத்து நீங்கள் போய் பாருங்கோ. நான் வச்சுருக்கேன் ஒன்று தள்ளி தள்ளி பார்க்குறேன், அதில் எவ்வளோ சத்சங்கங்கள் வருது, அதில் யார் பிரதானமாக இருக்கோ அவன் சந்நிதி கூட நமஸ்காரம் பண்ண மாட்டான். எழுதி தரணும், எழுதி தரணும். ஏன் தெரியுமா? அவன் என்ன நினைக்கிறான், அதை விட தான் உயர்வுன்னு நினைக்கிறான். ரொம்ப பெரியவாள்லாம் இப்படி ஏமாந்து போயிட்டுவா இருக்கான், ரொம்ப பெரியவாள்லாம் ஏமாந்து போயிட்டு. ஆனால் கலியிலே இவர்களால் யாருக்கும் பிரயோஜனம் இருக்காது. நம்ம முன்னோர்கள், எங்கள் தாத்தா பாட்டிகள், உங்கள் அப்பா அம்மாக்கள், அவர்கள்லாம் எவ்வளோ லகுவாக இருந்தாலும் அந்த இடத்த நீ பிடிச்சானா நீ ஜெயிச்ச. இப்போ போல உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு, பகவான் அன்றத்துக்கு இதெல்லாம் இல்லைன்னா உன்னை கிடையாது கிடையாது கிடையாதுன்னு தள்ளிடும் பொழுது உனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ வான்னு கூப்பிட்ற ஒரு தர்மம் இருக்குமானா அது பகவான் நாமம் ஒன்று. அதனால தான் இந்த நாம பக்த ஆராதனையே எனக்கு திருப்தி இல்லை. நாம பக்தன்னு போட்டால் போராது, இது இன்னும் சரியான அர்த்தம் கொடுக்கும்படியாக இருக்கணுமேன்னு தேடினா ஒரு வார்த்தையும் சரியாக கிடைக்கல. யாராவது எனக்கு கொடுத்தால் நான் அதை பயன்படுத்துவேன். ஏன்னா நாமத்தை நம்புறவன்ற அர்த்தம் அதில் துவனிக்கணும். வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ ஒரு எதுவுமே பண்ண வேண்டாம். அப்படிப்பட்டவாளை ஆராதிக்கிறது இதில் சகஜமாக எல்லாருக்கும் உண்டு. எந்த தர்மத்தையும் அனுஷ்டிக்காமலேயே கூட ஒவ்வொருத்தனிடத்திலும் நாராயணன் இருக்கிறான். இந்த நமஸ்காரமே அப்படி ஏற்பட்டது தான். அதில் அப்புறம் இதை காதை பிடிச்சி நமஸ்காரம் பண்ணுறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வயசு சார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவன் என்னோட வயசில் பெரியனா. உன்னை யார் கேட்டா? இல்லை நமஸ்காரம் பண்ண, நமஸ்காரமே பண்ண, நான் உனக்கு பண்ணிட்டு போகிறேன். எதுக்கு இந்த தராத்திரம் வந்துட்டு? சத்குரு சுவாமிகள் சரித்திரத்தில் இந்த இடத்த எடுத்து அவ்வளோ அழகாக பேசுகிறேன், அவ்வளோ அழகாக.
ஒரு 5 வயசு குழந்தைக்கு போய் நமஸ்காரம் பண்ணுறார். சரி, குழந்தைக்கு நமஸ்காரம் பண்ணுறார். இப்போ அக்ரஹாரத்தில் இருக்கோ அவரை தள்ளி வைக்கலாமான்னு யோசனை பண்ணுறார். ஆனால் அவருடைய சாநித்தியத்தை பார்த்து அப்படி கேட்கிட முடியலேங்கிறதுனால கிட்ட வந்து கேட்குறா, என்ன இப்படி அபச்சாரம் பண்ணுறீங்களே இன்றைக்கி, ஏண்டா என்னடா அப்படி. ஒரு குழந்தை சேரியில் இருக்க குழந்தை, அதை போய் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே, இப்போ என்னடா பண்ணுங்கிற. இந்த எழுத்தாத்தில் தாத்தா இருக்கார், 80 வயசு ஆகுறா. அந்த மனுஷன் ஒரு நாள் ஒரு ராமநாமம் சொல்லி நான் பார்த்ததில்ல. அந்த குழந்தை எவ்வளோ சொல்கிறது தெரியுமாடா. வயசு இப்படி கனெக்ட் பண்ணுறாங்க. வயசுனால இல்லை, வாயில் வர வார்த்தையினால. அதனால் யாரும் எப்படியும் இப்போது நான் ஒன்று நமஸ்காரம் பண்ணோம், நீ அதை இங்கே பண்ணுற, நீ அங்கே பண்ணுறேன்னு சொன்னால் உன் வாயிலே வர பகவன் நாமத்துக்கு, இங்கே நீ பண்ணுற கைங்கரியத்துக்கு, இங்கே இவர் பண்ணுற கைங்கரியத்துக்கு, இங்கே அடியன் பண்ணுற கைங்கரியத்துக்கு தன்னதுக்குன்னு நினைக்கணும். அப்படிப்பட்ட நினைப்புனால தான் கலி தோஷங்கள் விலகும். கலி பிரம்மாண்டமாக இருக்கும். கலியோடைய கொடூரம் சொல்லி மாளாது. அதுக்கு நடுவில் நம்மளை ஏதோ கொஞ்சம் சேஃபாக வச்சிட்ருக்கான் பகவான், கொஞ்சம் சேஃபாக வச்சிட்ருக்கான். இது அப்படி கொஞ்சம் வெளியில் போயிட்டோம்னா அடி நம்மளால் வாங்க முடியாது, இந்த அடியை வாங்க முடியாது. என்னால் இந்த நாமபக்த ஆராதனை தான் இதில் முக்கியமானது. உங்கள் உற்சாகத்தெல்லாம் பார்க்குறேன். இப்போவே வந்து உற்சவம் ஆரம்பமாயிட்டா மாதிரி தான் இருக்குது. எல்லாரும் அவ்வளோ தேஜஸாக இதை பண்ணணும். வரக்கூடிய விஷயங்களும் அவரவர்கள் சொல்கிற விஷயத்தையும் நான் முதல்ல லஜ்ஜப்பட்டேன். என்னடா பெருசாக ஏதோ நம்ம இஷ்டத்துக்கு நினைக்கிறோமே அப்படின்னு வருத்தப்பட்டேன். அடன்னு நீ என்ன நினைக்கிற, அதுக்கு மேலே நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் டெலிஃபோனில் சொல்கிற ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாள் தான் நடத்தி வைக்கணும்னு பிரார்த்தனை. ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் நன்னா நடக்கணுமேன்னு ஒரு சிறு கவலை இருக்கு. பதிந்தாள் ஒரு இடத்துல கவலைப்படுறார். நான் பண்ணுற கவலை நீ பண்ணுற கவலை மாதிரி நாம விசாரம்ங்கிறார். இந்த நாமம் உயர்வானது, இதை நான் எல்லாருக்கும் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு விசாரப்படுறார். நாம சித்தாந்த விசாரம்ங்கிறார். நாமம் உயர்வானது, இந்த ஜனங்களுக்கு நான் எந்த ரூபத்தில் கொண்டு கொடுப்பேங்கிறதுக்காக அப்படி சொல்கிறேன். இந்த உற்சவம் விதவிதமாக எல்லாம் போட்டிருக்கா. நான் எதுவும் இன்னும் வெளிப்படையாக எதுவும் போடலை. ஆனால் சிலதை மட்டும் இப்போ லேசாக சொல்லிடுறேன். மனசில் என்ன இருக்குது, என்ன மாதிரி பண்ணிட்டு வரோன்னு தெரியணும். சிலதெல்லாம் ரகசியமாக 1-to-1 ஆயின்ட்டுருக்கு. ஏன்னா முதல்ல இந்த 7 அகண்டம் உங்களுக்கு தெரியும், வருஷத்தில் 2-3 அகண்டம் தான் அப்படி பண்ணுவோம். அந்த அகண்டமே எப்பேற்பட்டதுன்னு தெரியும். ஒரு 12 மணி நேரம் அகண்டம்னு சொன்னால் எவ்வளோ முன்னேற்பாடுகள், அது ஏற்றுக்கிறவா என்ன பண்ணணும், சில நேரத்தில் நாமே ஏற்றுண்டா எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இருக்கு இல்லையா. குறையில்லாமல் பண்ணணும் இல்லையா. பகவன் நாமத்தை இந்த 12 மணி நேரம் நாமத்தினாலையும் பல்வேறு விதமான ஆராதனையினாலையும் எல்லார் மனசையும் அது இருக்கிறா போல பண்ணணும் இல்லையா. அதோடைய சுலபம் எல்லாருக்கும் தெரியணும். அது மட்டும் இல்லை, எனக்கும் இதில் பங்கு இருந்ததுன்னு ஒவ்வொருத்தரும் உணரணும். யாரோ 2 பேர் வந்து பண்ணிட்டு ஏதோ பண்ணுற சமாச்சாரம் இல்லை. ஒன்று எடுத்துனா சகல பேருக்கும் அதில் பார்ட்டிசிபேஷன் கொடுக்கணும். அந்த ரீதியில் தான் இங்கே உற்சவங்கள்லாம் நடக்கிறது. அதில் 12ஆம் தேதி அன்னைக்கு கொஞ்சம் கவலை இருக்குது எனக்கு. 2ஆம் தேதி நாங்கள் இங்கே வந்து சேரணுன்னுட்டு, ஆனால் வேலை இன்னும் முடியலை. குருநாதன் முடிச்சு கொடுக்கணும். ஏதாவது மாறுதல் வந்துட்டானே எனக்கு பொறுக்காது. ஏன்னா நான் ரொம்ப ஆலோசனை பண்ணி தான் போடுவேன். ஏதோ நாம பைத்தியார்த்தனமாக போட்டுட்டோமோ ஏதாவதுன்னு கொஞ்சம் பயம் உண்டு எனக்கு. நம்ம ஏதோ அதிகமாக சலுகை எடுத்துக்கிறோமோ அவர்கிட்ட அப்படின்னு. நம்ம இயலாதவர்கள், நம்ம ஏதாவது தப்பாக பண்ணால் கூட அவர் அதை சரி பண்ணுறதுக்காக அவர் படுற கஷ்டம் எனக்கு தெரியும்.
அதனால் எனக்கு இன்னும் இந்த வேலை முடியல, இந்த கவலை எனக்கு கிஞ்சிட்டு இருக்கு. குருநாதன்கிட்ட சொல்கிறேன், அதை அழகாக பூர்த்தி பண்ணி அது ஸ்மூத்தாக நடக்கணும். எப்படியா கஷ்டப்பட்டு பண்ணலங்கிறது வேறு, அது நம்ம விஷயம். அது அழகாக நடக்கும். ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசாக காண்பிக்கிறது பண்டிதனுடைய குணம். ரொம்ப பெரிய விஷயத்தை கூட சுலபமாக காண்பிக்கிறது பாகவத லட்சணம். பெரிய விஷயம் கூட சுலபமாக ஆயிடுறாம இருக்கும். அதில் 12ஆம் தேதி இன்னைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு இந்த பெரியவர், அவர் தான் இங்கே மூலஸ்தானம், அவர் மேலே வரார். 1 மணி நேரம் நாமம், 9லேருந்து 11 மணி வரைக்கும். 11 மணிக்கு ஒரு நிவேதனம், அது வெளியில் போகும், அதையே நாமும் ஸ்வீகரிச்சுக்கிறோம். அன்றைக்கி அவ்வளோதான். 13ஆம் தேதி இங்கே பாதுகையும் நாமமூர்த்தியும் எழுந்தருளும். அதுவும் கால வேளையில் 9 மணிக்கு ஆரம்பம், 11 மணிக்கு நிவேதனம், வெளியில் விநியோகம், நாமும் ஸ்வீகரிக்கிறோம். 14ஆம் தேதி அவர் உட்கார்ந்துருக்கார் பாருங்க, அவர் பிரம்மாண்ட கோட்டை கட்டின்னு இருக்கார். அவர் கிருபாசங்கரி ஸ்ட்ரீட்டில் உங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாரு. 40 பேருக்கு மேலே போகாதீங்க, அவர் போட்டிருக்கார். அவர் போட்டால் 40 தான் போடுவார், அவர் போட்டால் 400 பேருக்கு போடுவார். அங்கே காலையிலேருந்து நாமும் வச்சுருக்கார். 2 மணிக்கு அங்கேருந்து கிளம்புறா. போலீஸ் பர்மிஷன், 4 மணிக்குள்ளே இங்கே வரணும். ரூட்டெல்லாம் போட்டு கொடுத்துருக்கார். அப்டேட் 8ல் இருக்காது, அப்டேட் 8ல் இருக்குது. இங்கே வந்துடும். வந்தால் செத்த நேரத்தில் அதெல்லாம் இறக்கி துவஜத்தை ஆரோகணம் பண்ணுறோம். ஆரோகணம் பண்ணி அன்றைக்கி பூர்த்தி. மறுநாள் அந்த உற்சவம் அவர் பண்ண போகிறாருன்னு நினச்சி அவர் அதில் பேசவே இல்லை. அவர் தான் பண்ண போகிறாருன்னு நினச்சிட்டேன். அப்புறம் வேதத்தோட குழந்தைகள் பயந்துட்டேன் நான். வேதத்தோடலாம் வேத குழந்தைகள் நாமும் சொல்லிட்டு வராங்க ஆபாடி. அதே மாதிரி 3-4 இடத்துல நடந்திருக்கு. அதில் ஒரு இடம் மறக்கவே முடியாது. ஸ்ரீசைலத்தில் நம்முடைய சங்கர மடத்தில் தான் இடம் கொடுத்தா. அங்கே ஒரு பிரதிஷ்டை பண்ணேன். அந்த குழந்தைகள் அப்படி ஒரு குதிச்சுது, இப்படி கூட பார்க்க முடியாதுன்னு நினச்சா. அப்புறம் மைசூரில் பார்த்தேன். ஆச்சரியமாக. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வேதத்தை உண்மையாக உணர்ந்தவான்னு அர்த்தம். வேதத்தை உண்மையாக உணர்ந்தவன்கிட்ட வர்ற பகவன் நாமத்துக்கு ஈடு அணியே கிடையாது. வேதம் சொல்லி அந்த சதுர்வேதமும் அப்புறம் 4 அதாவது 7 கோடி மந்திரங்கள் அடக்கம்னு சுலபமாக சொல்லிட்டு போயிட்டா. அது எனக்கு புரியும். அவளுக்கு தானே புரியும். அவள் புரியும்னு அந்த குழந்தைகளுக்கு புரியாது. அந்த குழந்தைகளுக்கு உணர்வு வரா மாதிரி அவருடைய அத்தியாபகர் இருந்தால்தான் வரும். அது அத்தியாபகர் இருந்தால்தான் வரும். அப்படி அந்த குழந்தைகளோட வரா. வந்து அன்னைக்கு கதையை முடிச்சிரு, மறுநாள் வராளா? அந்த குழந்தைகளை கூட்டின்னு வந்து நாமன்னு சொல்கிறியா? வரணும், இன்னைக்கு வரணும். மறுநாள் தான் நாமத்துடைய முழு ஸ்வரூபம் தெரியும். மறுநாள் அந்த குழந்தைகளை வச்சுட்டு அதை நிர்வாகம் பண்ணணும். அன்றைக்குத்தான் ஒரு முக்கியமான கட்டம். அடுத்தது 2வது 22ஆம் தேதி அகண்டம். நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் சமர்ப்பணம் பண்ணுற மாதிரி இந்த முறை டீம் வச்சுருக்கோம். ஆத்தூர்லேருந்து வர்றா. முதல் நாளே யாத்திரையாக வரையா. 87வது யாத்திரை. இதான் முதல் யாத்திரை ராமநாமத்தை நோக்கி வர யாத்திரை. இது வரைக்கும் இங்கிருந்து தான் கிளம்பியிருக்கு. 87வது யாத்திரை இங்கே வருது. அவர்கள் 108 புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்ணி அன்னைக்கு பொழுது அன்னைக்கு அதை முழுக்க அவர்கள் எடுத்துட்டுருக்கார்கள். 2வது 22ஆம் தேதி அது 3வது அகண்டம்.
அது 88வது யாத்திரை ஸ்ரீரங்கத்திலேருந்து வருது. அதில் பலவிதமான பழங்கள் நிவேதனம் அவர்களுக்கு கொடுத்துருக்கு. அவர்களுக்கும் இப்போ ஒரு ஆசை வந்துட்டு, நீங்கள் நேராக வரமாட்டாலாம், எல்லாரும் தெருவோடு வரணுமா. அது என்னுடைய ஓல்டு மெத்தடு. அது மறக்காமல் இருக்கா எல்லோரும். யார் வீட்டுக்கு போனோன்னா கூட, இங்கே கூட தியாகு மாமா வீட்டில், ராம்ஸ் வீட்டில் நடந்தால், ராம்ஸ் வீட்டிலேருந்து தியாகு மாமா வீட்டு வரைக்கும் ரோடோட பகவன் நாமத்தை தூக்கிண்டு போவோம். பல்லாக்கெல்லாம் வச்சு தூக்கியிருக்கேன். அப்புறம் மீன்பாடி வண்டின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வண்டியை நானே ஒன்று தயார் பண்ணி அதில் 13 கோடியை வச்சு அந்த தெருவிலெல்லாம் எடுத்துன்னு போய் தான் பிரதிஷ்டை பண்ணுவேன். அப்படி தான் பண்ணுவோம். தெருவில் தான் போகும் பகவன் நாமம். அதை ஞாபகம் வச்சுக்கலாமா, நாங்கள் எங்கேயாவது இறங்கி அங்கேருந்து வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதை ரசீதுகளெல்லாம் எடுத்துன்னு வரோம். பழைய மெத்தட். இப்போல்லாம் பொன் வீட்டுக்காரா யாரும் வேலையே செய்யாத கல்யாணம். அதை போல் பகவன் நாமத்துக்கும் எந்த யாத்திரையும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஏதோ அப்படி இல்லை வரா இல்லையா. அப்புறம் 89வது யாத்திரை ஒரு உள்ளூர் யாத்திரை. அன்றைக்கி மௌனம். இங்கே மௌனம் பூரா லேக்கனம் தான். அதே இவா நடத்துகிறா. லேக்கனம்னா ஏதோ பெரிய பெரிய தடி நோட்டெல்லாம் கொடுத்து எழுதி வச்சுருவோம், அன்றைக்கி லட்ச நோட்டை வீட்டுக்கு தூக்கின்னு போயிடலான்லாம் நினைக்காதீங்க. கிடையாது. 1008 நாம உள்ள மடக்கு தான் கொடுப்பேன். மடக்கை சீக்கிரம் 20 நிமிஷத்தில் எழுதி கொடுத்துட்டே இருக்கணும். நம்பர் போட்டு வச்சுக்கணும். உங்கள் நோட்டு எதுவும் இங்கே செல்லுபடியாது, அதில் தான் எழுதணும். அவ்வளவும் அன்றைக்கி சமர்ப்பணம். 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை என்ன லேக்கனமாக இருந்தோ அது சமர்ப்பணம். கடைசியாக அன்றைக்கி. அதனால் நாம் ரதம் இன்னொன்று எதுவுமே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் விட்டாக்கா நான் கைங்கரியம்ன்ட்டு இதெல்லாம் எழுதாது. ஒரு 10 நூறு அங்கே போயிடும். அன்றைக்கி தான் ரொம்ப தான் கைங்கரியப்படுற மாதிரி எல்லாம் ஓடி வரும். இன்னும் உங்களுக்கு வேலையே கிடையாது. அன்றைக்கி எங்கள் பசங்களே அலங்காரம் பண்ணுவாங்க, நிவேதனம் பண்ணுவாங்க. சும்மா உட்காந்து எழுதின்னு இருக்கணும், டபாய்க்கணும். சாயங்காலம் போனால் போகிறதுன்னு எல்லாத்தையும் வச்சுட்டு அப்போ புஷ்ப அபிஷேகமும் அக்ஷத அபிஷேகமும் சாயங்காலம் ராத்திரி தான் நடக்கும். அது 89வது யாத்திரை ராயப்பேட்டாலேருந்து வர்றது. அதில் எல்லாரும் கலந்துக்கிறோம். அடுத்து 90வது யாத்திரையே திருவள்ளூர்லேருந்து வருது. திருவள்ளூர்லேருந்து வருது. அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பல்வகை உலர்பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ், அதுதான் பிரதான நிவேதனம் அன்னைக்கு. அதுக்கப்புறம் 91வது யாத்திரை கோயம்புத்தூர்லேருந்து வருது. அன்றைக்கி ஏகதின சகஸ்த போஜனம். காலையிலிருந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு நிவேதனம் ஆகி வெளியில் போயிட்டே இருக்கும். இங்கே எப்பவும் உள்ளதெல்லாம் அது பாட்டுக்கு நடக்கும். இது ஒரு விஸ்தாரமான கைங்கரியம். கடைசியாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அது எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டியது. இப்போது இந்த முதல் நாளும் பின்னாடி நாளும் எப்படி வச்சிருக்குன்னு சொல்கிறேன். பகவானுடைய முழு ஸ்வரூபமும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இடம் இது. நம்ம நாமமாக பார்க்குறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பார்ப்பா. சில பேர் கோபுரத்தில் பார்ப்பா, சிலர் மூலஸ்தானத்தில் பார்ப்பா. நம்ம பகவான் நாமமாக ரூபமாக பார்க்குறோம். நாமமே ரூபமாக பார்க்குறோம். அது சப்த பிரம்மமாக நமக்கு காதில் விழறது. எழுதினா அக்ஷர பிரம்மமாக இருக்குது. ஆனால் பகவான் எப்படி ஒரு சல்லாபம் பண்ணுறான்னா, பலவிதமான அவதாரங்கள், 25 அவதாரங்களே பிரதானமாக பாகவதம் சொல்கிறது. தச அவதாரங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தெரியாத ஒரு விஷயம், அதில் ஒரு விஸ்வரூபம்னு ஒன்று வரும். அதிலே பலவிதமான விஸ்வரூபங்கள் உண்டு. கீதையிலேயே அர்ஜுனனுக்கு
ஒரு பிரதானமாக ஒரு விஸ்வரூபத்தை பகவான் காண்பிக்கிறான். ஏன்னா அவன் சந்தேகப்படுறான், நீ இப்போ என் கூட தேர் ஓட்டிகிட்டு இருக்கே, நீ இப்போ தானே என் கூட, என் வயசு தானே உனக்கு ஆறுது, நீ என்னமோ ஏதோ பழைய காலத்தை பற்றி பேசுறியே, உன்னை நான் எப்படி நம்புறதுன்னு கேட்குறான் அர்ஜுனன். நான் அப்போது இருந்தேன் அப்படிங்கிறான். என்னை பார்க்குறியா நீன்னு அவனுக்கு ஒரு திவ்ய சக்சஸ், அதை பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டியை கொடுத்து. இப்போ கூட ஏதோ சினிமாலாம் எடுக்கிறாளே, அதுக்கு ஒரு கிளாஸ் கொடுப்பான். 3D படம்லாம் பார்க்கணுன்னா அந்த கிளாஸை கொடுத்துட்டு போட்டால் தான் அந்த 3D படம் தெரியும். அதை போல ஒரு திவ்ய சக்சஸை பகவான் அர்ஜுனனுக்கு கொடுத்து பார் அப்படின்னு காமிக்கிறான். அர்ஜுனன் அலறான், எனக்கு வேண்டாங்கிறான், எனக்கு வேண்டாம், நீ எப்போதும் போல எனக்கு நீ தேரோட்டியாக இருக்கிறியே, எனக்கு நண்பனாக இருக்கியே, அதுவே போதும்னு சொல்கிறான். இது பிரசித்தியாக தெரிஞ்ச விஸ்வரூபம். ஆனால் கிருஷ்ணன் இதோடு நிறுத்தலை, பலவிதமான விஸ்வரூபங்கள் இருக்கிறது, ரொம்ப ஆச்சரியமான விஸ்வரூபங்கள்லாம் இருக்குது. அதில் ஒன்று சொல்லக்கூடியது சபலாஸ்வர் பகுலாஸ்வர்னு 2 பேர். ஒருத்தர் ராஜா, ஒருத்தர் மகா ஏழை. 2 பேரும் தன்னுடைய இடத்துக்கு பகவான் வரணும்னும், அவன் துவாரகையிலேருந்து அஸ்தினாபுரம் போகும்போது இடையில மறித்து தங்க ஊருக்கு ஒரு முறை கூப்பிடும்போது 2 பேருக்கும் பகவான் ப்ராமிஸ் பண்ணி ஒரே நேரத்தில் சகல கூட முனிஜனங்களோடையும் தன்னுடைய சாதுக்கள் கூடவும் 2 பேர் வீட்லேயும் ஒரே நேரத்தில் இருந்தான். இந்த இடத்துல கூட இருந்த சாதுக்கள் கூட தாங்கள் 2 இடத்துலையும் ஒரே நேரத்தில் இருந்ததா உணரும்படியாக பகவானுடைய அவதாரம். ஆச்சரியம் இல்லையா? ஆச்சரியம் இல்லையா? இப்படி ஒரு அவதாரம். இன்னொன்று பண்ணியிருக்கான், ஒரு அகடன காரியம்லாம் பண்ணியிருக்கான். பிரம்ம மோகனத்தின் போது பகவான் எடுத்த விஸ்வரூபம் ரொம்ப ஆச்சரியமான விஸ்வரூபம். மாடாகவும் கன்றாகவும் குழந்தைகளாகவும் அந்த குழந்தைகிட்ட புல்லாங்குழலாகவும் அதோடைய டிஃபன் பாக்ஸ் ஆகும், நீ என்னெல்லாம் உண்டு அத்தனையாகவும் ஆகி பிரம்மாவை மயக்கிறான் பகவான். இதை விட ஒரு ஆச்சரியமான காரியம் நமக்கெல்லாம் ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இதை பேஸ் பண்ணி தான் முதல் நாளும் கடைசி நாளும் நம்ம வைக்கிறோம். நான் இதை பற்றி ரொம்ப விஸ்தாரமாக சொல்லியிருக்கேன். சுந்தர மாமா எல்லாம் அழகழகாக வச்சுருக்கார். அவரும் ஒரு பலம்லாம் சேர்த்துருக்கார். இன்றைக்கி பாருங்கள், என்கிட்ட ஒரு ஆச்சரியமாக வந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி ரொம்ப ஆச்சரியமாக வந்திருக்கு. இது என்ன தெரியுமா? சைலண்ட்டாக வேலை செஞ்சால் கூட அது வெளியில் போகணும்னா அது பகவான் பிரகாசப்படுத்துவான்ட்டு சொல்லு. நானாவது கொஞ்சம் 2ஆம் கட்டம் அப்பப்போ ஏதாவது கொஞ்சம் வம்புக்கெல்லாம் போவேன். இதை பண்ணின அம்மா இருக்கா இல்லையா, அந்த நந்தில் அவளை போல் ஒரு சாதுவை பார்க்க முடியாது. அவள் எழுதின புஸ்தகம் 100க்கு மேல் நம்மக்கிட்ட இருக்குது. அவ்வளோ ரத்தனங்களாக இருக்குது. அதை பற்றி நான் இந்த ஒரு வருஷம் அகண்டத்தில் கொஞ்சம் உளறி இருக்கேன். அந்த உளறல்கள்லாம் இங்கே புஸ்தகமாக இருக்குது. இன்றைக்கி கொடுக்குறார் நந்தலா அம்மாவோடைய பூரா விஷயங்கள். இதெல்லாம் ரொம்ப தேவைப்படுறது, இந்த இடத்துக்கு இனிமேல் தேவைப்படுறது. நாங்கள் போயிடுவோம், நந்தலா அம்மாலாம் போயிடுவா, புஸ்தகம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இனி வரக்கூடிய குழந்தைகளுக்கு நந்தலா புஸ்தகத்தை தேடினா இந்த பார், இந்த புஸ்தகத்தை பற்றி இதில் இருக்குதுன்னு காண்பிக்கிறதுக்கு சுந்தரமாமா ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துருக்காரு. அவர் கூட இதில் கணபதி சுப்பிரமணியம் திருப்பணி செஞ்சுருக்கிறதா கேள்விப்படுறேன். சந்தோஷம், க்ஷேமமாக இருக்கணும். இந்த அகடன ககடன காரியத்தில் ஒரு இடம் வருது. காலங்காலமாக மழை வேணும் அப்படின்னு சொன்னால் இந்திரனுக்கு விழா கொண்டதுன்னு இந்திர விழான்னு ரொம்ப காலமாக இருந்துருக்கு. அது என்ன கோபமோ தெரியல பகவானுக்கு.
அந்த இந்திரனை கவுக்கணும்னு தீர்மானம் பண்ணான். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. வாசுதேவன் புத்திரன் தான், தேவகி மகன்தான், ஆனால் நந்தகோபகுமாரன். நந்தனோட சம்பாதம். நந்தன் ஏடையன். எப்போதும் போல ஒரு இந்திர விழாக்கு ஏற்பாடு பண்ணுறான். இது 7 வயசு இருக்கு. என்னப்பா இது, எதுக்கு இந்திர விழா? அப்போ தாண்டா மழை பெய்யும். மழை பெய்யணுன்னாக்கா இந்திரனுக்கு விழாவா? அவன் வந்து சாப்பிடுவானா என்ன? இதெல்லாம் இவ்வளோ பெருசாக பண்ணுற நீ? இல்லைடா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நாங்கள் ரொம்ப நாளாக இப்படி தான்டா பண்ணிட்டு தான், அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி வந்துட்டா ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால தான் நம்ம பகவான் நாமத்தை பற்றி கதைன்னா யாரும் கேட்க மாட்டேங்கிறா. உடனே அங்கேருந்து வேறு ஒன்றுக்கு ஓடி போகிறதுக்கு காரணம் இதுதானே, ப்ராக்டிஸ். மாட்டேன்றான். அப்போ சொல்கிறான், என்னப்பா சொல்கிற நீ? இந்திரன் எங்கே இருக்கான்? அவனுக்கு மழைக்கு என்ன சம்பந்தம்? நமக்கு எப்படி மழை வருது தெரியுமா? எப்படா வருது? தொற்குப்பார் இந்த கோவர்தன மலை, இதில் தான்ப்பா காற்று வந்து மழை மேகங்கள் வந்து தடுத்து நமக்கு மழை பெய்யுது. நம்ம இதுக்கு தான்ப்பா விழா கொண்டாடணும். அப்படியா? எனக்கு தெரியலையே அப்படின்னு. நீ வேணா பார். அப்புறம் உணர்றான், ஆமாம் இல்லை, சில நேரத்தில் இங்கே மட்டும் மழை பெய்யுது, மழைக்கு அந்த பக்கம் மழை இல்லைல்ல. ஆமாண்டா, நீ சொல்கிறது ரைட்டு. ஆமாம், அப்படி விழா பண்ணால் இந்த கோவர்தனை ஏற்றுக்குமா? அவன் பதில் கேட்குறான், இந்தனை ஏற்றுண்டு நீ பார்த்துருக்கியா? அது தெரியாதுடா, இருந்தாலும் இந்த மலை பக்கமாக இருக்குமே, இது ஏற்றுக்குமா? இப்போது பகவானுக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு. எப்படி நரசிம்ம அவதாரத்தில் ஆச்சோ அதை போல் ஏற்பட்டு போச்சு. உடனே பகவானுக்கு நிரூபணம் பண்ண வேண்டிய கட்டாயம். பக்தன் ஒரு கேள்வி கேட்டால் பகவான் நிரூபணம் பண்ணுவான். உடனே சொல்லுவான், கொண்டா ஏற்றுக்கும், இந்த விஸ்வரூபத்தை பாருங்க. அவ்வளோ சாமான்கள் வருது, ஏத்தாப்பில் கோபுரத்துக்கு படைக்கிறார். பகவான் இங்கேயே இந்த கோபர்களோடு இருந்துட்டு படைக்கிறவனாகவும் இருக்கிறான். அங்கே போய் அந்த கோவர்தனம் வாயை திறந்து சாப்பிட்றது, அதை பார்த்து சாப்பிட்றான்னு சொல்லிட்டு இருக்கான். இவனே இருந்து சாப்பிட்றான். இது ஒரு விஸ்வரூபம். இந்த விஸ்வரூபத்தை பகவான் இன்னும் பரிமளிக்கிறான். இதை வெறுமை நிறுத்ததில்லை. அப்புறம் 7 நாள் மழை பொழியறது எவ்வளோ சகஜமாக இருக்கா? 7 நாளில் கோவர்தனத்தையே தூக்குறான். எந்த கோவர்தனத்துக்கு படையல் கொடுத்தானோ, எந்த கோவர்தனமாக இருந்து சாப்பிட்டானோ அந்த கோவர்தனத்தை கையில் தூக்கி நிற்கிறான். சகல பேரும் அடியில் இருக்கா. ஒருத்தங்கூட இது நடக்குமான்னு ஆலோசிக்கலே. சொல்கிறான், நம்ம கிருஷ்ணன் தூக்குவான்டா. அதான்டா பகவானை உணர்ற இடம். பகவானோ அப்படியோ அப்படின்னு பகவான் முடியலன்னாலும் போச்சு, பகவான் எல்லாம் பண்ணுவான்னாலும் போச்சு. எங்கே பகவான் தூக்குவான்? பகவானுக்கு வலிக்குமா? வலிக்கும். நான் கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு அவன் இந்த சாதாரண கொம்பை வச்சுட்டு நிற்கிறான். கொம்பை வச்சுட்டு முட்டு கொடுக்க, கிருஷ்ணா பயப்படாத, நாங்கள் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறோம். 7 நாள் ஓடி போச்சு. இந்த 7 நாள் ஓடினதே பிற்பாடு கோபிகையெல்லாம் கதறான், நம்மளை இப்படி காப்பாற்றினானே, நம்மெல்லாம் உட்காந்து கீழே உட்காந்து சாப்பிட்டோமே, இவன் ஒன்றுமே சாப்பிடலையே. ஒரு நாளைக்கு 8 வேளை சாப்பிட்றவனாச்சே,
8 வேளை இன்றைக்கும் போய் பார்ப்போம், போய் பார்க்கலாம். துவாரகாவில் பார்க்கலாம், பிரசித்தியாக ஸ்ரீநாத்வாராவில் போய் பார்க்கலாம். 8 வேளை கைங்கரியம் பண்ணுவோம், 8 வேளையும் நிவேதனம். அதுதான் இங்கே நம்ம பண்ணி 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 காமிப்போம். இந்த 8 வேளை 7 நாள் 8 7 56 நிவேதனம் பண்ணுறதுன்னு ஆரம்பித்தது. என்னைக்கு கோவர்தனத்தை பகவான் தூக்கினானோ அந்த நாளை வச்சுண்டு 56 வகையான பட்சணங்களை நிவேதனம் பண்ணுறது, 56 வகையான சாப்பாடுகளை போடுறது அப்படின்னு நாம்ளே சப்பன் போக்கெல்லாம் பண்ணி காமிச்சிருக்கோம். இந்த முறை அதில் கொஞ்சம் வித்தியாசம் பண்ணி முதல் நாள் 15ஆம் தேதி அன்னைக்கு அகண்டத்திலே சீர்பட்சணம் கொண்டு வரதோடு 56 வகையான பட்சண நிவேத்தியத்தில் ஆரம்பிக்கிறது இந்த உற்சவம். பகவான் நம்மளே 7 நாள் கொடையாக பிடிச்சா மாதிரி சப்த ரவிவார அகண்டத்தையும் க்ஷேமமாக நடத்தி கடைசி நாள் சப்பன் போகில் முடிக்கிறோம். இதுதான் இந்த உற்சவத்தோடைய முழு தாத்பரியம். அந்த 2 நாளை மட்டும் நான் இன்னும் யாருக்கும் கொடுக்கலே. அதில் பலவித விவரங்கள் இருக்கிறதுனாலே தனித்தனியாக போட்டு அதில் ஜனங்களை கூட கூப்பிட்டு யார் யாரால் என்ன பண்ண முடியும்னு வெளிப்படையாக போட்டுடக்கூடாது. கொஞ்சம் நம்மக்கிட்ட கொஞ்சம் எதுலேயும் கொஞ்சம் ஆர்வம் கூடினவர்கள் உண்டு, சில பேர் ரொம்ப ஆர்வம் மங்கலானவர்கள் உண்டு. ஆனால் எதுவும் யாரும் எங்களை கலக்காமல் எதுவும் செஞ்சிட வேண்டாம்னு சொல்கிறேன், தயவு செய்து சொல்கிறேன். அதனால்தான் இந்த 7 அகண்டங்களில் 5 அகண்டத்துக்கு அதை ஒப்படைச்சிட்டேன். அதில் யாரும் எந்த கைங்கரியும் வேறு செய்ய வேண்டாம். ஏன்னா நமக்கு பாக்கி 2 அகண்டம் பிரதான அகண்டங்கள் இருக்குது. அதை தவிர முக்கியம் தினப்படி இருக்கு. தினப்படி காலையில் 7 மணி பால் நிவேதனம், 8:30 மணிக்கு ஆரம்பம் பொங்கல் நிவேதனம், வெளி விநியோகம், 11 மணிக்கு மகா நிவேதனம், வெளி விநியோகம், இங்கே இருக்கவர்களுக்கு சாப்பாடு. தினம் சாயங்காலம் 4லேருந்து 8 அகண்டம். அதனால் வரிசையாக அது என்னென்ன தேதி, என்ன நட்சத்திரம், என்ன திதி எல்லாம் போட்டு வரும். இந்த உற்சவத்தை, இந்த மகா உற்சவம் சப்த ரவிவார அகண்டத்தை உள்ள இது அமையிறது. இந்த தேதியிலே பண்ணக்கூடிய அந்த மற்ற நாள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் சமர்ப்பணம் பண்ணக்கூடிய விஷயம் அது. அதனால் அதெல்லாம் தனியாக ஒரு கேலண்டர் மாதிரி தயார் பண்ணிட்டு வரேன். அதனால தான் முதல்ல பெரிய விஷயத்தை அவர்களுக்கு தனியாக கொடுத்துட்டு யாத்திரையும் கொண்டு வந்து அப்புறம் தனி நாட்களை போடுறதா இருக்கும். அவகாசம் கொஞ்சமாக தான் இருக்குது. அதனால் நான் தினம் இந்த உபன்யாசத்தை நம்பாதீர்கள், அவ்வளோத்தையும் பதிவுகள் போட்டுட்டு வரேன். கொஞ்சம் ஆலோசனை பண்ணி கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து என்கிட்ட கொஞ்சம் அவர்கள் சம்பாதிச்சு இதை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றும்படியாக எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன். இப்போ இது பழசு எங்கே இருக்குது புதுசு எங்கே இருக்குதுன்னு தேட வேண்டான்னு ஒரு சேனல் ஒன்று, வாட்ஸ்அப் சேனல் ஒன்று தொடங்கியிருக்கேன். இப்போ என்ன இது வரைக்கும் போட்டோம் அவ்வளோவும் அந்த சேனலில் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி போட்டிருக்கேன், அனௌன்ஸ்மெண்ட் குரூப்பில் போட்டிருக்கேன். இந்த சேனலை ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. இனி வரதும் அதில் போடுவோம். போட்டிங்கன்னா பார்த்துட்டு இந்த 50 நாளும் ஸ்மூத்தாக அவ்வளோ அழகாக எதை எப்படி பங்கீடாக செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்கிற உற்சவம். இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டால் ஆராதனை உண்டு. அதனால் இந்த ஆராதனையில் ரிப்பீட் இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த ஆராதனை எப்படி இந்த மாமா இப்போ இதை கொடுத்தாரோ இப்போ எல்லாத்தையும் ஏன்னா இது ஒரு புது விதமான தர்மம். நாமமே ரூபமாக இருந்து நாமமே சந்நிதியாக இருக்கக்கூடிய மகா பெரிய பொறுப்பும் 3 பெரிய சந்நிதிகளை நம்மக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நமக்கு இருக்கிறதுனாலே கொஞ்சம் க்ரியேட் பண்ணிட்டு வரும், ரெக்கார்ட்ஸை க்ரியேட் பண்ணிட்டு வரும். அதனால் இந்த ரெக்கார்டு க்ரியேட் பண்ணுறதுனால இந்த முறை பக்த ஆராதனை பண்ணுறவர்கள் அவ்வளோ பேரும் அவர்கள் ஆதார் அவர்களுடைய படம் எல்லாத்தையும் நாங்கள் கலெக்ட் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நடந்தது அப்படின்னு பிற்காலத்துக்கு தெரிகிற மாதிரி பண்ணணும்னுட்டு எல்லோரும் ரொம்ப கெட்டிக்காராளாக இருக்கா.
ஆனால் அவர்கள் தங்கள் நேரத்தை எங்களுக்கு செலவுப்படணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டார். அது மட்டும் இல்லாமல் இங்கே நித்தியப்படி கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் தயார் பண்ணணும். ஒரு 10 பேர் கைங்கரியப்படுறா எப்பவும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த கைங்கரியம் க்ஷேமமாக நடக்கும். எங்கிருந்தோ வந்து எப்படியோ நடந்துடக்கூடிய விஷயம் இல்லை. நிறைய ஏராளமான பணிகள் இருக்குது. நாளைக்கு இது கூட வஸ்திர தானம், 1000 பேருக்கும் வஸ்திரம் கொடுக்குற மாதிரியும் 1000 பேருக்கு கிரந்தம் கொடுக்குற மாதிரி கிரந்த சேவை, இது ரெண்டும் பொதுவாக நாங்கள் தான் எடுத்துப்போம். இதில் வேறு யாரும் அதிகமாக ஈடுபட மாட்டாங்க. குறிப்பாக வஸ்திர தானத்துக்காவது 10 பேர் வந்துடுவா, கிரந்தத்துக்கு யாரும் வரமாட்டா. தெரியும், இந்த கிரந்தங்கள்னால்தான் இந்த ராமநாம வங்கி அது ஃபிலசாபிக்கலாகவும் தர்க்க ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் காப்பாற்றுறது. இன்றைக்கி இந்த முறை ஒரு 10,000 புஸ்தகங்களுக்கு மேலே விநியோகம் பண்ணணும்னு இருக்கேன். அதில் ஒரு 5 புஸ்தகங்கள் எல்லாருக்கும் நேரடியாக அன்றாடம் உபயோகப்படக்கூடிய புஸ்தகங்களாகவும், பாக்கி 5 அவருடைய அறிவை விசாலமாக்கக்கூடியதாகவும் செலக்ட் பண்ணியிருக்கோம். அது எதெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோன்னு சுமாராக நாளைக்கு பதிவுகள் வரும். இதெல்லாம் பேக் பண்ணுறது, கொடுக்கறது, போகிறது, வர்றது, இந்த மாதிரி விதமான இன்னதான் கைங்கரியம்ன்ட்டு இல்லை. ஒரு குழுவை இங்கே கைங்கரிய குழுவை ஸ்தாபனமாக ஆக்கி கொடுக்கறதுக்கு எல்லோரும் உதவி பண்ணி, நான் வரேன் நீ வரேன், ஒரு 50 நாள் இருந்தால் சில பேர் சில நாள், ஆனால் ஒரு 10 பேருக்கு குறையாமல் இங்கே இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை. இன்னும் மேலும் நிறைய விவரங்கள் இதில் தொடர்ந்து வரும். எல்லாரும் கூட இருந்து இது யாரோ ஒருத்த உற்சவம் நினைக்காம நாம் ஒவ்வொருவரும் தனியாக நமக்கு பண்ணக்கூடிய உற்சவம்னு நம்ம தனியாக எதுவும் செய்திட முடியாது. எல்லாரோடையும் சேர்ந்து கூடியிருந்து குழுந்தேலோ ரெம்பாவாயின்னு ஆண்டாள் கூப்பிட்டு சொல்கிறோம். அதை போல் எல்லாரும் முகப்பாக இருந்து பகவன் நாமத்தை உகப்பாத்மா குருநாதன் அவ்வளோ சந்தோஷப்படுவார். நாம் பண்ணக்கூடிய இந்த அல்ப காரியங்கள் பகவன் நாமம் சார்பாக நடக்கிறதே முதல்ல சந்தோஷப்படுறவர் குருநாதன் தான். குருநாதன் சந்தோஷப்பட்டால் பகவான் எப்போதும் சந்தோஷப்படுவாங்கிறது நிர்ணயமான விஷயம். எல்லோரும் இருந்து பூர்ணமாக நடத்தி கொடுக்கணும்னு அடியேன் பிச்சையாக கேட்டுக்கிறேன். ராம ராம ராம